இனி அடுத்த அதிகாரம் 118 கண் விதுப்பழிதல். கணவனை விரைந்து காணும் விருப்பத்தால் வருந்துதல் என்பது கண் விதுப்பழிதல். பொருள்வையில் பிரிந்த அல்லது வேறு காரணமாக பிரிந்த தலைவனை விரைவில் காண வேண்டும் என்ற தலைவியின் வேட்கை வெளிப்பாட்டினை புலப்படுத்துவதாக விளங்குவது கண் விதுப்பழிதல். காண்பதற்கு விரைதல் விதுப்பூர்தல். விதுப்பூர்தல் என்றால் அவனை காண்பதற்கு விரைதல் என்று பொருள். விதுப்பு என்றால் விரைவு, அழிதல் என்றால் நிலைகுலைதல். காட்சி விதுப்பால் துயில் ஒழிந்து நின்று இரவும் பகலும் துயர் உழந்திருந்த துயர் உழந்து அழுதலால் கண்கள் நிலை குலைந்து அயரும் ஆதலால் கண் விதுப்பழிதல் ஆயிற்று. அவள் அயர்வு வருகிறது, தண்ணீர் குளமாக வருகிறது, உள்ளம் அளமருகிறது. இதனால் அவள் படுகிற வேதனையை இந்த கண் விதுப்பழிதல் 10 குறள்களிலேயும் சொல்ல போகிறது. இந்த 10 குறள்களையும் கண் தானே ஆளுமை செய்வதாக கொள்ள வேண்டும். தாமே குற்றம் செய்து தாமே அழுவது அழகியது. தாமே குற்றம் செய்து இது எல்லாம் என்னாலதானே வந்துச்சு அப்படின்னு வழக்கில் சொல்கிறோமோ, அது போல இந்த தானே குற்றம் செய்து தானே அழுவது அழகியதுதான். அவர் வராத போது அவரை நினைந்து கண் உறக்கம் கொள்ளா. அவர் வந்து விட்டாலும் அப்பொழுதும் அறவே உறக்கம் கொள்ள மாட்டார். தீரா துயர் கொண்டவை அவை. இதான் வந்துட்டார்ல, தூங்கலாம்ல, அது எப்படி தூங்குறது? திருப்பியும் போயிட்டானா, அதனால தூங்க மாட்டாலாம். இப்போ முதல் குறளுக்கு வருகிறோம். கண் தாம் கழுல்வது எவன் கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது. இத்தனியாத நோயினை யாம் கண்டு கொண்டது இக்கண்கள் தான் தலைவரை காட்டலால் அன்றோ பின்னர் அவை அவரை மீண்டும் காண்டல் வேட்கையால் கலங்குதல் எதற்காக. கண் தாம் கழுல்வது எவன்களோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது. இத்தனியாத நோயினை யாம் கண்டு கொண்டது இக்கண்கள் தான் தலைவரை காட்டலால் அன்றோ பின்னர் அவை அவரை மீண்டும் காண்டல் வேட்கையால் கலங்குதல் எதற்காக. எனக்கு காட்டி கொடுத்தது இந்த கண்கள் தானே. அப்படி இருக்கிற போது அந்த வேட்கை மிகுதியால் அந்த கண்களே கலங்குதல் எதற்காக என்று அவள் உள்ளம் அளமருகிறது. யாம் என பன்மையில் குறித்தது தோழியையும் உட்படுத்தி. கழுல்வது என்பது அழுவது என்று பொருள். இங்கே கண் தாம் கழுல்வது என்றால் அழுகிறது கண். ஏன் அழுவது எவன்களோ என்றால் ஏன் அழுகிறது என்றால் தாம் காட்ட யாம் கண்டது. தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது. இது ஒரு நோய், அவளுக்கு காதல் நோய் என்றார். இதுல 99, 318 ஆகிய குறள்களிலும் இந்த எவன்கொலோ என்று வரும். எதற்காக என்பதை எவன்கொலோ என்று போட்டிருப்பார். மீண்டும் குறள், கண் தாம் கழுல்வது எவன்கொலோ தண்டா நோய் தாம் காட்ட யாம் கண்டது. 2, தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன். தெரிந்துணரா நோக்கிய உண்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன். முதலில் கண்ட அப்பொழுது அவரை நல்லவர் என்று தெரிந்தும் உணர்ந்தும் நோக்கிய என் விழிகள் இப்பொழுது வருந்தி நல்லவர் என்று உணராவாய் துன்பத்தில் தோல்வது எதற்கு. அவன் சொன்ன மாதிரி வரலங்கிறதுனால இப்ப நல்லவர் அல்லவர் ஆகிவிடுகிறார் அவளுக்கு. ஒவ்வொரு குறளிலும் தலைவனை காண்பதற்கு கண்கள் விதுப்புற்று துன்பத்தில் உழலும் தலைவியின் துயர் நிலை புலப்படுத்தப்படுகிறது. உன் கண் என்றால் மையுண்ட கண்கள். இங்க டன்னகரை ஒற்று போட்டிருக்கு பாருங்க. உன் கண் என்றால் மையுண்ட கண்கள். கண்களிலே அழகுபடுத்துவதற்காக மைகளை மேலும் கீழும் தீட்டி இருக்கிறாள். சங்க இலக்கியங்கள்ல என்ன சொல்லுது? சங்க இலக்கியங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன? நெய்தல் உண்கண் பைதல கழுல என்று அகநானூறு சொல்கிறது. இந்த உண்கண் மைதீட்டப்பட்ட கண்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள். நெய்தல் உண்கண் பைதல கழுழ பூப்போல் உண்கண் பொன் பூர்த்தனவே 500.
இணை நோக்கு உண்கண் நீர் நெல்லாவே கலித்தொகை. பல்லிதழ் உண்கண் பாடல் பாடு உள்ளாவே குறுந்தொகை 5. பூ போல் உண்கண் பெயர்ப்ப நோக்கி நற்றினை 20. இப்படி பல்வேறு இடங்களிலே இந்த காட்சிகள் வருகிறது. இதை திருவள்ளுவர் எல்லாவற்றையும் தெரிந்து உணர்ந்து 7 சீர்களுக்குள் அடக்கி இருப்பதுதான் நமக்கு பெருமை. ஐங்குறுநூறு கொஞ்சம் விரிவாக, குறுந்தொகை அதைவிட விரிவாக, நற்றினை அதைவிட விரிவாக, கலித்தொகை அதைவிட விரிவாக, நெடுந்தொகை என்று சொல்லப்படுகிற அகத்திணை, அகநானூறு மிகப்பெரிய நெடும் பாடல்களாக இந்த காட்சிகளை வர்ணிக்கின்றன. அடுத்து 3ஆம் குறள். கதும் என தாம் நோக்கி தாமே கலுழும் இது நகத்தக்கது உடைத்து. கதும் என தாம் நோக்கி தாமே கலுழும் இது நகத்தக்கது உடைத்து. என் கண்கள் அன்று தாமே துணைவரை விரைந்து நோக்கின, இன்று அவைதாமே அழுது வழிகின்றன. முரண்பட்ட இச்செயல்களை நினைக்க நகைப்பாக, இவளுக்கே நகைப்பார்க்குதான். அவனை விரைந்து பார்த்து அவனுடைய அழகை அனுபவித்த என் கண்கள் இன்று தானே அழுது வழிகின்றன. ஏண்டா அப்படி அழுது விடுகிறே அப்படின்னு சொல்லுவாங்க. இவள் அழுது வழிகின்றன என்கிறார். முரண்பட்ட இச்செயல்களை நினைக்க நகைப்பாக இருக்கிறது என்று அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறாள். இருவரும் ஒருவரை ஒருவர் நோக்கெதிர் நோக்குதல். குறிக்கோள் காதல் மரபு. களவு கால தொடக்க நிகழ்வினை கற்பு காலத்தின் இடைவெளியில் தலைவி எண்ணி பார்த்து தனக்குத்தானே நகைத்துக் கொள்கிறாள். இது வெட்கக்கேடு என்று தனக்குள் சிரித்துக் கொள்வதுடன் தோழிக்கும் புலப்படுத்துவதாக இக்குறள் அமைந்திருக்கிறது. என்னுடைய நிலைமையை பார்த்தாயா தோழி, நான் இப்படி எல்லாம் படாத பாடுபடுகிறேன் என்று அவளிடம் சொல்வதாகவும் நாம் கொள்ள முடியும். தொல்காப்பியம் 798 சொல்லுகிறது, காதல்வும் துணைவும் விரைவின் பொருள. இந்த 2 செயல்களும் விரைவு காரணமாக சொல்லுவது. நொதுமலர் என்றால் அயலார், கதும் என்றால் விரைந்து, முடங்குதல் தழுவுதல், அலர்ந்தன்று அலர் உண்டாயிற்று என்று பொருள். நொதுமலர் போல கதுமென முயங்கினல் செலினே அலர்ந்தன்று என்பது குறுந்தொகை 294ஆம் பாடல். நொதுமலர் போல கதுமென முயங்கினன் செலினே அலமர்ந்தன்று என்று சொல்வது. இன்னும் 2 துளிகள் உள்ளன. இன்னொரு குறள் பார்க்கலாம். 3வது குறள். கதுமென தாம் நோக்கி தாமே கலுழும் இது நகத்தக்கது உடைத்து. 4ஆம் குறள். பெயலாற்றா நீர் உழந்த உண்கண் உயலாற்றா உய்வில் நோய் என்கண் நிறுத்து. இதை உயலாற்றா உய்வில் நோய் என்கண் நிறுத்து, பெயலாற்றா நீர் உழந்த உண்கண் என்றால் நேரடியாக பொருள் வரும். மாற்றி படிக்க வேண்டும். ஒளியுடைய எம் கண்கள் தப்பி பிழைக்க முடியாத தீரா நோயை என்னிடத்தில் நிறுத்திவிட்டு நீர் வடிப்பதற்கு முடியாத வகையில் வற்றி போய்விட்டன. அழுது அழுது நீரே இப்ப இல்லை உள்ள, அந்த அளவுக்கு வற்றி போய்விட்டன. அதான் உயலாற்றா உய்வில் நோய் என் கண் நிறுத்து, பெயலாற்றா நீர் உழந்த உன் கண். என்னுடைய கண்களிலே நீர் வற்றிவிட்டன என்பதை சொல்லுவது இந்த 4ஆம் குறள். பெயல் என்பது மழைக்கு ஒரு பெயர் இருக்கிறது. மழை பெய்யாம உலர்ந்து போய்விட்டா வெண்வானமே கருமேகம் போய்விட்டது. அதை போல இந்த பெயல் என்பது மழைக்கு ஊமையாகவும் சொல்லுவார். துணைவன் ஒரு தொலைவில் போனதால் உணவு போய், உறக்கம் போய், உவகையும் போய், நடை போய், நலம் போய், நாணம் போய், யாரும் இறங்க இடையறாது அழுது கிடந்தாள். ஆதலால் அவள் கண்ணில் நீரும் போயதன்க. உள்ளம் போய் நான் உள்ளம் போய் நான் போய் உரை போய் வரி நெடுங்கண் வெள்ளம் போய் வேகின்ற மென் தளிர் போய் பிள்ளை மீன் புல்லரிக்கு நாடன் திருமடந்தை பூவாளி உள்ளரிக்கு சோர்ந்தாள் உயிர் என்பது தமயந்தியினுடைய உள்ள கிடக்கையை இப்படியெல்லாம் இருந்தது என்று நலவென்ப ஆசிரியர் புகழேந்தி கூறுகிறார். உள்ளம் போய் நான் போய் உரை போய் வரி நெடுங்கண் வெள்ளம் போய் வேகின்ற மென் தளிர் போய்
பிள்ளை மீன் புல்லரிக்கு நாடன் திருமடந்தை பூவாளி உள்ளரிக்கு சோர்ந்தாள் இவள். 4ஆம் குறள். பெயலாற்றா நீர் உளந்த உண்கண் உயலாற்றா உய்வில் நோய் என்கண் நிறுத்து. 5ஆம் குறள். நாளை. நன்றி, வணக்கம். 118ல 1175வது குறள் பார்க்கணும். சரிதானா? படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்தன என்கண். படல் ஆற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என்கண். எனக்கு கடலை விட பெரிதான காம துன்பத்தை செய்துவிட்டு இமை மூடி தூங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றன என் கண்கள். ஒரே செய்தி தான் திரும்ப திரும்ப வரும். கண்களை பழிப்பது போல. என் கண்கள் ஏன் அவரை பார்த்தன, அவர் பார்த்ததனாலேதான் எனக்கு இவ்வளவு பெரிய மனக்குழப்பம் என்று தன்னுடைய கண்களையும் தோள்களையும் அவள் தலைவியானவள் சாடுவதாக ஒவ்வொரு குறளும் திருவள்ளுவர் அமைத்திருக்கிறார். படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என்கண். தலைவனை காண வேண்டும் என்ற வேட்கையால் தன் கண்கள் படும் வேதனையினை ஒவ்வொரு குறளிலும் தலைவி வேறு வேறு வடிவங்களிலே வெளிப்படுத்துகிறாள். தலைவனை தலைநாள் கண்ட கண்கள் குறை கூறுதல் அவள் விரைந்து வாராமையே தவிர உண்மையோடு பொருந்தியதன்று. பைதல் என்றால் துன்பம் என்று பொருள். இங்கே பைதல் என்கிற வார்த்தை இங்கே இருக்கிறது. படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என்கண். தன் காதலனை நினைந்து கண்ணீர் மல்கி கடும் துயர் உழந்து ஒரு தலைவி இருந்தபடியே இதில் உணர்த்துதல் காண். இது குறுந்தொகையிலே நோமன் நெஞ்சு. இதை ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம். இந்த பாடல் அடிக்கடி வரும். ஏனென்றால் உள்ளமானது நொந்து போகிறது இந்த கவலையினாலே. எந்த கவலை வந்தாலும் நொந்து போகும். இந்த கவலை பெருங்கவலை. நோமன் நெஞ்சே இமைதி பண்ண கண்ணீர் தாங்கி அமைதற்கமைந்த நம் காதலர் அமைவிலராகுதல் நோமன் நெஞ்சே என்பது ஒரு குறுந்தொகை பாடல். சிறு துயர் வந்தால் கூட அதை பெரிதாக எண்ணி ஆ ஓ ஐ என்று கத்துவார்கள். ஐயோ என்று கத்துகிறார் அல்லவா? அதை இப்படி சில உரையாசிரியர்கள் மென்மையாக சொல்லுகிறார்கள். இதேனும் ஒரு துன்பம் வந்தால் ஐயோ என்று சொல்லாதே என்று குடும்பத்துல வீட்டுல சொல்லுவாங்க. அதுக்காக ஆ ஓ ஐ என்று இவர் உரையாசிரியர் எழுதுகிறார். இப்படி கொய்யோ முறையோ என்று கத்துகிறார்கள் அல்லவா? அப்படி கத்துவதை, கத்தி பேசுவதை, கத்தி அரற்றுவதை, கண்ணீரும் கம்பளையுமாக இருப்பதை இப்படி நல்ல குறிப்போடு சொல்லுவது ஒரு மரபு. அதைத்தான் இந்த குறுந்தொகை பாடல் மிக அழகாக நோமன் நெஞ்சே இமைதீய பண்ண கண்ணீர் தாங்கி அமைதற்கு அமைந்த நம் காதலர் அமையலராகுதல் நோமன் நெஞ்சே என்று பாடுகிறார். படல் ஆற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த என் கண். அடுத்து 6.